விமானம் பிரணவாகாரம் வேதசிருங்கம் மகாத்புதம் ஸ்ரீரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசகா. திருவரங்கம் என்கிற திவ்யதேசத்தின் பெருமையை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 108 வைணவ திருத்தலங்களுக்குள்ளே முதன்மையானதாக வேறான திவ்யதேசமாக கொண்டாடப்படுவது திருவரங்கம் திருப்பதி. கோயில் என்று பொதுவாக சொன்னாலே அது திருவரங்கத்தைத்தான் குறிக்கும் என்பதையும் பார்த்தோம். அந்த திருவரங்கத்துக்கு பகவான் திருவரங்கநாதன் எப்படி வந்து சேர்ந்தார்? பார்க்கடலில் பிறந்து அங்கிருந்து இக்ஷ்வாகுவின் ஆசையின்படி அயோத்திக்கு சத்தியலோகத்திலிருந்து வந்து சேர்ந்து அங்கிருந்து திருவரங்கத்தை வந்து அடைந்தார். புராணங்களில் இந்த க்ஷேத்திரம் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தின் பெருமையை பார்த்தோம் என்றால் அந்த க்ஷேத்திரத்தின் ஏற்றத்தை சொல்லுவதோடு கூட அங்கிருக்கக்கூடிய முக்கியமான தீர்த்தங்களின் பெருமையும் காட்டப்படுகிறது. எந்த ஒரு திருத்தலத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கு ஒரு நீர்நிலை, ஒரு ஏரியோ குளமோ ஏதோ ஒன்று புனிதமான தீர்த்தம் என்று கொண்டாடப்படுகிறதே. நாம் யாத்திரை செல்லும் போதே தீர்த்த யாத்திரை என்று சொல்லுகிறோம். தீர்த்தம் தீர்த்தம் என்றால் தண்ணீர் ஜலம் என்கிற பொருள் கிடையாது. தீர்த்தம் என்று சொன்னால் புனிதமானது, மற்றவர்களையும் புனிதமாக ஆக்கக்கூடியது என்று பொருள். உண்மையில பொருள் பார்க்கணும்னால் நம்மை தாண்டுவிக்க கூடியது. தரணம் என்று சொன்னால் தாண்டுவது என்று வடமொழியிலே பொருள். இந்த சம்சாரத்தையே நாம் தாண்ட வேண்டும், வைகுந்தத்தை அடைய வேண்டும், மோட்சத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு நம்முடைய பாபங்களை எல்லாம் யாராவது திருட வேண்டும், அழிக்க வேண்டுமே. அந்த பாபங்களை திருடும் பெருமை எதற்கெல்லாம் உண்டோ அது தீர்த்தம் என்று கொண்டாடப்படுகிறது. ஒரு மரத்தை தீர்த்த விருட்சம்னு கொண்டாடலாம், ஒரு இடத்தை தீர்த்த க்ஷேத்திரம்னு கொண்டாடலாம், ஒரு ஜலத்தை தீர்த்த ஜலாசயம், தீர்த்த ஒரு ஏரி என்று கொண்டாடலாம். ஏன் பகவான் நாராயணனையே தீர்த்தன் என்று ஆழ்வார்கள் கொண்டாடுகிறார்கள். அப்படி இந்த திருவரங்கம் திருப்பதியில் பார்த்தோம் என்றால் காவேரி ஓடுகிறாள், அவளுடைய பெருமை என்ன என்பதையெல்லாம் நேற்றைய தினம் ஒரு பகுதியிலே பார்த்தோம். காவேரி பகவானை காண்பதற்காகவே ஓடி வருகிறாள். தன்னுடைய மாப்பிள்ளை கவேர அரசனுக்கு பிறந்தவள் காவேரி. காவேரியினுடைய பெண்தான் ஸ்ரீரங்கநாயகி தாயார். அந்த தாயாரை திருவரங்கநாதனுக்கு கல்யாணம் செய்து கொடுத்தபடியாலே தன்னுடைய மாப்பிள்ளைக்கு என்னென்ன பெரிய சீதனம் கொண்டு வர வேண்டும் என்கிற ஆசையோடு கலங்கி என்னென்னமோ பொருட்கள் அந்த காவேரியில பார்த்தோம்னா தந்தங்கள் எல்லாம் மிதந்து வருமா, தங்கம் மிதந்து வருமாம், ரத்னங்கள் எல்லாம் மிதந்து வருமாம், சந்தனக்கட்டைகள் வருமா. இது அனைத்தையும் கொண்டு வந்து திருவரங்கநாதனுக்கு காவேரி தாய் சமர்ப்பிக்கிறாள் என்று பெரியோர்கள் அனுபவிக்கிறார்கள். அந்த காவேரி தான் முக்கியமான நதி. இந்த தீர்த்தத்தில் முக்கியமான இந்த க்ஷேத்திரத்துக்கு முக்கியமானவள். அந்த காவேரியினுடைய ஒரு நன்மையாலே இங்கு சுத்தி இருக்கக்கூடிய பல தீர்த்தங்கள் கொண்டாடப்படுகின்றன புராணங்களிலே. முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் 9 தீர்த்தங்கள் திருவரங்க க்ஷேத்திரத்திலே உண்டு என்று சொல்லப்படுகின்றன. சந்திர புஷ்கரிணி என்று ஒன்றுக்கு பெயர், பில்வ தீர்த்தம்னு ஒன்று, ஜம்பு தீர்த்தம்னு ஒன்று, அஸ்வத்த தீர்த்தம் என்று ஒன்று. இதை போல மொத்தம் 9 தீர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன. இன்றளவும் இருக்கின்றன. இதெல்லாம் ஏதோ புராணத்தில் எழுதி வைத்தது, இன்றைக்கு அதெல்லாம் எங்குமே காண கிடைக்காது என்று நினைக்க வேண்டாம். என்னென்ன 9 தீர்த்தங்கள், அந்த ஒவ்வொரு தீர்த்தத்திலும் நாம் சென்று நீராட வேண்டும். நீராடும் போது பகவானுடைய ஒவ்வொரு திருநாமத்தை நினைத்து கொள்ள வேண்டும் என்று புராணம் சொல்லுகிறது. இந்த புராணத்தை சொல்லக்கூடியவர் நாரத பகவானுக்கு சிவபெருமான் இந்த உபதேசத்தை செய்கிறார். நாரதருக்கு திருவரங்கத்தின் பெருமையை அறிய வேண்டும் என்ற ஆசை. சிவனிடத்திலே போய் எனக்கு இந்த திருத்தலத்தின் மகிமையை நீர் உபதேசிக்க வேண்டும்னு கேட்க அவர்தான் இந்த ஸ்ரீரங்க மகாத்மியத்தை எல்லாம் சொல்லுகிறார். அதுல இந்த 9 தீர்த்தங்களை பற்றி சிவபெருமான் குறிப்பிடுகிறார். சந்திர புஷ்கரணி யத்ர சரசி பாபநாசினி தத்ர ஸ்நானம் மனுஷ்யானாம் சர்வாரிஷ்ட நிவாரணம் புரா காஷ்யப சாபேன நிஸ்தேஜஸ்க கிருதோ விதுஹு தத்சேவையா மகத்தேஜா பிரத்யபத்யத நாரத என்று சிவன் தெரிவிக்கிறார். நாரதரே முதல் தீர்த்தம். இந்த திருவரங்கத்திலேயே மிக முக்கியமான தீர்த்தம் என்பது சந்திர புஷ்கரிணி என்று கொண்டாடப்படுகிறது. ஏன் சந்திரன் அதற்கு பெயர் என்றால் முன்னொரு காலத்தில் கஷ்யபர் என்பவருடைய சாபத்தாலே சந்திரன் தன்னுடைய ஒளியை எல்லாம் இழந்து விட்டார். நிஸ்தேஜஸ்கா, தன்னுடைய ஒளி தேஜஸை எல்லாம் இழந்து இருந்த போது இந்த திருத்தலத்தில் வந்து இந்த குளத்திலே நீராடி தன்னுடைய சாபம் பாபத்தை எல்லாம் போக்கிக் கொண்டாராம் பகவானுடைய அனுகிரகத்தாலே. அப்ப சந்திரனின் சாபத்தை போக்கினபடியாலே
சந்திரனுடைய பெயரால சந்திர புஷ்கரணி, இந்து புஷ்கரணி என்றும் பெயர் சொல்லப்படுகிறது. இதுதான் முதல். இந்த இடத்துல சந்திரனுடைய பாபம் சாபமே போயித்து என்றால் மனுஷ்யானாம் சர்வ அனிஷ்ட நிவாரணம். நாமும் என்னென்ன பாபங்களை செய்திருக்கிறோமோ அந்த பாபங்களை எல்லாம் போக்கக்கூடிய சக்தி இந்த தீர்த்தத்துக்கு உண்டு. இந்த தீர்த்தம் எங்கு இருக்கிறதுன்னு பார்த்தால் திருவரங்கம் கோயிலுக்கு உள்ளேயே இருக்கிறது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னால் பரமபத வாசல் எல்லாருமே அறிந்தது. திருவரங்கம்னு சொன்னாலே வைகுண்ட ஏகாதசி பரமபத வாசல். அந்த பரமபத வாசல் திறந்து வெளியில வந்த உடனேவே வலது பக்கத்தில் சந்திர புஷ்கரணி இருக்கிறது. ரொம்ப அழகான தீர்த்தம். பெரிய சுத்தி ஒரு சுவரு கட்டப்பட்டிருக்கும். அதை தாண்டி சேவித்தீர்கள் என்றால் ஆனால் பச்சை பசேல்னு தண்ணீரோட தூய்மையாக சந்திர புஷ்கரணி காட்சி அளிக்கிறாள். அது இங்க இருக்கக்கூடிய முதல் தீர்த்தம். இந்த தீர்த்தத்துக்குன்னு ஒரு ரிஷி இருக்கிறாராம். அவர் யார் என்று பார்த்தால் பராசரியர். பராசருடைய மகனான வேதவியாசர் இருக்காரு. வேதவியாசர் தான் இந்த புஷ்கரணிக்கான ரிஷி. இதில் நீராடும் போது வாசுதேவன் என்கிற பகவானுடைய திருநாமத்தை நினைத்து கொண்டு சந்திர புஷ்கரிலே நீராட வேண்டும் என்று சிவபெருமான் தெரிவித்தார். அடுத்து சொல்றார், புரஸ்தாத் தஸ்ய தீர்த்தஸ்ய பில்வ தீர்த்தம் மகாமுனே கிருதாபசாரோ தேவஸ்ய புரா வைரோச்சனேஹே மகே. முன்னால் அடுத்தது இருக்கிறது பில்வ தீர்த்தம் என்று தெரிவிக்கிறார். இது மேற்கு பக்கத்திலே குணசீலம்னு இன்றைக்கு வழங்கப்படுகிறது. அதுக்கு அருகில இருக்கக்கூடிய தீர்த்தம் தான் இந்த பில்வ தீர்த்தம். சந்திர புஷ்கரணி நடுவில் இருக்கு. சந்திர புஷ்கரணிக்கு மேற்குன்னா காவேரியை தாண்டன குணசீலம் போறதுக்கு அதற்கு மேற்கு பக்கத்திலே வடமேற்கு திசையிலே இந்த பில்வ தீர்த்தம் என்பது இருக்கிறது. இதற்கென்ன பெருமை என்றால் திரிவிக்ரமாவதாரம் செய்த போது உஷனா, அதாவது சுக்கராச்சாரியர்னு சொல்லுகிறோமே, அவர் பகவானிடத்தில் அபச்சாரப்பட்டார். மகாபலி நான் உனக்கு 3 அடி மண் தானம் கொடுக்கிறேன் என்று கொடுக்க போகும்போது ஒரு தானம் பண்ணணும்னால் கையில் தண்ணீர் சேர்த்து தான் தானம் பண்ணணும். தாரை வார்ப்பதுன்னு சொல்றோம். இன்னைக்கு தமிழ்ல சொல்றோம் தாரவாத்து கொடுக்கிறதுனால் தாரை வார்ப்பது. ஒரு தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு கையில் தீர்த்தத்தை சேர்த்துதான் தானம் கொடுப்பார்கள். அப்படி மகாபலி தானம் கொடுக்க வரும்போது அதை தடுத்தார் சுக்கராச்சாரியர். கொடுக்க கூடாது, இவர் விஷ்ணுவினுடைய அவதாரம், இவருக்கு 3 அடி மண்ணை கொடுத்தனா உன்னுடைய செல்வத்தை எல்லாம் பறித்து கொண்டு விடுவார், இவரை யாரோ என்று நினைக்காதேன்னு அவர் ஜாகிரதைப்படுத்தினார். ஆனா மகாபலிக்கு வள்ளல் தன்மை, யாராக இருந்தாலும் நான் கேட்டதை கொடுக்காம இருக்க மாட்டேன்னு கொடுத்து விட்டார். அன்றைக்கு பகவானிடத்துல சுக்கராச்சாரியர் அபச்சாரப்பட்டாரே, அதற்கு பிராயச்சித்தமாக இங்கு வந்து பில்வ தீர்த்தத்திலே நீராடி தன்னுடைய பாபங்களை போக்கிக் கொண்டாராம். பில்வஸ்ச ஸ்தாபிதஸ்தத்ர ஸ்ரீகரஸ்ஸ தரிசனாத். அவர்தான் இங்கு ஒரு வில்வ மரத்தையும் நட்டு அதை வளர்த்து இந்த தீர்த்தத்துக்கும் பில்வ தீர்த்தம் என்று பெயர் ஏற்பட்டது. அதை கண்டாலே அங்கு குளித்தாலே செல்வமும் செழிப்பும் பெருகும் என்று சிவபெருமான் தெரிவித்தார். அடுத்து 3வது, ஆக்னேயாம் திசி தீர்த்தஸ்ய ஜம்பூஹு திஷ்டதி மாமகஹ பிரணம்ய தத்ர தச்சாந்தியை பிராதபம் தப உத்தமம். அடுத்து சொல்றார், இந்த சந்திர புஷ்கரணி இருக்கிறதே அதனுடைய ஆக்னேய திக்கு. ஆக்னேயம் எதை சொல்றோம்? தென்கிழக்கு திசை தானே ஆக்னேய திக்குன்னு சொல்லப்படுகிறது. இந்த சந்திர புஷ்கரணிலிருந்து தென்கிழக்கு பகுதியில் பார்த்தோம் என்றால் ஜம்புகேஸ்வர பெருமான், ஜம்பு தீர்த்தம் என்று தீர்த்தம். அங்கு ஜம்புகேஸ்வரன் திருவானைக்கோவில்னு சொல்லுகிறோமே சிவக்ஷேத்திரம், அந்த இடத்துல இருப்பதுதான் ஜம்பு தீர்த்தம். அது 3வது தீர்த்தமாக கொண்டாடப்படுகிறது. முதல்ல சந்திர புஷ்கரணி, அதற்கு ரிஷி வேதவியாசர், திருநாமம் வாசுதேவன் என்று சொல்லிக்கொண்டு நீராட வேண்டும். அடுத்தது பில்வ தீர்த்தத்துக்கு பார்கவர் என்பவர் ரிஷி, அங்கு ஸ்ரீனிவாசன் என்கிற நாமத்தை சொல்லிக்கொண்டே நீராட வேண்டுமாம். 3வது இந்த ஜம்பு தீர்த்தம் திருவானைக்கோவில் இருக்கிறதே, அங்கு நீராடும் போது அச்சுதன் என்கிற பகவானுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும். அச்சுதன் சொன்னால் ஒரு நாளும் நம்மை நழுவ விடமாட்டார். அவர் திருவடிகளை பிடித்து கொண்டோம் என்றால் நம்மை ஒரு நாளும் நழுவ விடமாட்டார், கைபிடித்து வைகுந்தத்துக்கு அழைத்து செல்வார் என்று பொருள். அந்த அச்சுதன் என்கிற திருநாமத்தை சொல்லிக் கொண்டு ஜம்பு தீர்த்தத்தில் நீராட வேண்டும். 4வது, ததஹ தக்ஷிணதோ விருக்ஷஹ திஷ்டதி அஸ்வத்த உச்ச்ருதஹ கத்வா அஹல்யாம் தபஸ்தத்ர தேபே தேவஹ சதக்ரதுஹு. அதாவது 4வது தீர்த்தம் அஸ்வத்த தீர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. அஸ்வதீர்த்தம் என்றும் சொல்லுகிறார்கள். அஸ்வத்த தீர்த்தம் என்பது புராணத்திலே காணப்படுகிறது. இன்னைக்கு நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா பேருந்து நிறுத்தம் இருக்கிறது, அதற்கு அருகில தான் இந்த அஸ்வத்த தீர்த்தம் என்கிற தீர்த்தம் உள்ளது. இந்த இடத்துல தான் இந்திரன் அகல்யின் இடத்துல அபச்சாரப்பட்டான் அல்லவா, அதனால சாபம் கொடுத்து விட்டார் கௌதமர். அதை போக்கிக் கொள்வதற்காக இங்கு வந்து நீராடி அஸ்வதீர்த்தத்தில் நீராடினாராம். அதனால இந்த இடத்துக்கு இந்திரனுடைய தொடர்பு உண்டு. இங்கு பகவானை அனந்தகா,
அனந்தன் என்றால் அளக்க முடியாதவர், அளவே அற்றவர். அவரை காலத்தால் அளவுபடுத்த முடியாது, தேசத்தால் அளவுபடுத்த முடியாது, எங்கும் எப்போதும் இருக்கிறாரோ இல்லையோ. அப்ப அனந்தன் என்கிற நாமத்தை சொல்லிக் கொண்டு இந்த அஸ்வத்த தீர்த்தத்திலே நீராட வேண்டும். இது 4வது. 5வது, ததஹா தக்ஷிணதா பశ్చాத் பலாசஹா திஷ்டதி த்ருமஹா குஹோ மம சுதஸ்தத்ர தபசா சக்திமாப்தவான். 5வது சொன்னார், இது பலாச விருட்சம், ஒரு பலாச மரம், அதுக்கு பக்கத்துல தீர்த்தமும் இருக்கிறது. அந்த க்ஷேத்திரத்தில் தவம் செய்தது மம சுதஹா, என்னுடைய மகனான சுப்பிரமணியன் ஸ்கந்தன் இருக்கிறாரே, அந்த குஹப்பெருமான் இங்குதான் சென்று தவம் புரிந்து சக்திமவாப்தவான், பெரிய சக்திகளை எல்லாம் அடைந்தார் என்று சிவபெருமான் தெரிவிக்கிறார். இது எங்கு இருக்கிறது என்றால் ஜீயபுரம் என்று இன்றைக்கு வழங்கப்படுகிறது. காவிரியினுடைய தெற்கு கரையை தாண்ட வேண்டும். தாண்டினா ஜீயபுரம்னு ஊர் இருக்கு. அங்குதான் இந்த பலாச மரமும் தீர்த்தமும் உள்ளன. இங்கு பகவானுக்கு கோவிந்தன் என்று திருநாமம். மாடுகன்றுகளை மேய்த்தவர், நமக்காக இந்த பூமியை வந்து ரட்சித்தவர் கோவிந்தன். அது 5வது. 6வது, பிரதீச்யாம் திசி புன்னாகா வித்யதே பாதபோத்தமஹா கத்வாத் கிருத்திகா பூர்வம் தத்ர தேவோ ஹுதாசனஹா. அடுத்தது அங்கிருந்து பிரதீச்சி, மேற்கு பக்கத்தில் போனோம்னால் மேலூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த மேலூருக்கு அருகில ஒரு தீர்த்தம் இருக்காம். அங்க அக்னி பகவான் ஒரு முறை கிருத்திகைகள் என்கிற பெண்களிடத்திலே தவறு செய்துவிட்டு அதன் பாபத்தை போக்கிக் கொள்வதற்காக வந்து நீராடினார். அது ஒரு தீர்த்தம். 6வது, அங்கு ஒரு புன்னை மரம் இருக்கிறது, தீர்த்தமும் இருக்கிறது. அங்கு பெருமானுக்கு ஸ்ரீபதி, ஸ்ரீபதினு சொன்னால் திருமகள், மகாலட்சுமிக்கு கணவன் என்று பொருள். ஸ்ரீபதி என்கிற திருநாமத்தை சொல்லிக் கொண்டு அங்கு நீராட வேண்டும். 7வது தீர்த்தம் திருவானைக்கோவிலுக்கு அருகிலேயே மங்கம்மாள் மடம்னு இருக்கு. அங்கு இருக்கக்கூடிய ஒரு தீர்த்தம் பகுளத்ரும உச்ருதஹா, வகுள மரம், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம். அது 6வது. அங்க பகவானுக்கு மாதவன் என்று திருநாமம். பிராட்டியை தன்னுடைய திருமார்பிலே உடையவனானபடியால மாதவன் பெயர். அடுத்து 8வது சொன்னார், கதம்பஹா உத்தரே விரக்ஷஹா உத்தமோ நாமவை ஹரிஹி ஈஜேஹி ஜனகஸ்தத்ர சதஸ்மாத் ரிஷிருச்யதே. ஜனக மகாராஜா அவர் ஒரு முறை இங்கு வந்து தவம் செய்தாராம். அந்த தீர்த்தம் ஒன்று இருக்கிறது. அங்கு ஒரு கதம்ப மரமும் அதுக்கு அருகில ஒரு குளமும் இருக்கின்றன. அந்த இடத்துக்கு ஜனகர் வந்து தவம் செய்தபடியாலே அவரே அந்த இடத்துல ரிஷியாக கொண்டாடப்படுகிறார். இது இருப்பது உத்தமர் கோயில். காவேரியினுடைய வடக்கு காவேரியை தாண்டினோம்னா உத்தமர் கோயில்னு பகவானுடைய ஒரு திவ்ய தேசம் இருக்கிறது. அதை பத்தி மேல பகுதிகள் வரும்போது நாம் பார்க்கலாம். 108 வைணவ தலங்களுக்குள்ளே ஒண்ணு. அந்த உத்தமர் கோவிலுக்கு அருகிலேதான் இந்த தீர்த்தம் இருக்கிறது. கதம்ப தீர்த்தம்னு அதற்கு பெயர். கடைசி 9வது, ததஹா உத்தரதஃ பூர்வம் ஆம்ரஸ்திஷ்டதி பாதபகா பூமிதானம் பிரசம்சந்தி தத்ர சாம்ராஜ்ய சித்தையே. கடைசியாக உத்தமர் கோவில், உத்தமன் பகவான். அதற்கு அடுத்தது தாளக்குடி என்கிற இடம். லால்குடி போறக்கூடிய வழியில தாளக்குடின்னு இருக்கிறது. அங்கு ஒரு தீர்த்தம். அதற்கு ஆம்ரஹா, ஒரு மாமரமும் அதற்கு அருகிலே தீர்த்தமும் உள்ளன. அங்கு நீராடினோம் என்றால் சாம்ராஜ்ய சித்தையே, பெரிய ராஜ்யம், உயர்ந்த செல்வங்களை எல்லாம் அடையலாம் என்று சிவன் தெரிவிக்கிறார். அங்கு பகவானுக்கு ஹிருஷிகேசன், நம்முடைய புலன்களை அடக்கி ஆளக்கூடியவர் பகவான் தான். நம்மளால அடக்க முடியாது. நாம தான் புலன்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய புலன்களை ஒருவர் கட்டுப்படுத்த வேண்டும்னா அது பகவான் தானே. அந்த ஹிருஷிகேசன் என்கிற நாமத்தை சொல்லிக்கொண்டு இந்த தாளக்குடியில் இருக்கக்கூடிய 9வது தீர்த்தம் ஆம்ர தீர்த்தம், அங்கு நீராட வேண்டும் என்று சிவபெருமான் தெரிவிக்கிறார். அப்போ 9 தீர்த்தங்கள் சந்திர புஷ்கரணி நடுவுல இருக்கு. சுத்தி 8 தளங்கள் தாமரைக்கு இருப்பது போல 8 தீர்த்தங்கள் இருக்கின்றன. இது எல்லாவற்றையும் போஷிப்பவள் காவிரி தாய். காவிரி நீர் தானே பூமி வழியா கசிந்து இந்த தீர்த்தங்களிலே இருக்கிறது. இப்படி எங்கு பார்த்தாலும் தூய்மை, எங்கு பார்த்தாலும் பகவத் சம்பந்தத்தோடு இந்த திருவரங்க க்ஷேத்திரம் இருக்கிறது. நாம வெளியிலே நின்று கொண்டு காவேரியும் திருவரங்க தீர்த்தங்களையும் பார்த்து விட்டோம். இனி ஊருக்குள்ளே போய் ஊர் எப்படி இருக்கிறது, கோவில் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம்.